தூய்மையாளர் தூய்மை நோக்கி ராஜபாளையம் நகராட்சி நிகழ்ச்சிக்காக தூய்மை போடும் பாராட்டு விழா வரவேற்பு அனைவருக்கும் நகர்மன்ற தலைவர், துணைத் தலைவர், நகராட்சி ஆணையாளர், நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் ராஜபாளையம் நகராட்சி சார்பில் வருவதற்கான அன்புடன் வரவேற்போம். முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. துப்புரவு அலுவலராக ராஜபாளையம் நகராட்சியில் புதன்கிழமை முதல் 25/9 அன்று பணியில் சேர்ந்து உள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சக்திவேல். இந்த தூய்மை பாரத திட்டத்தின் சிறப்பு நிகழ்வாக தூய்மையே சேவை என்ற நிகழ்ச்சி செப்டம்பர் 17 முதல் 2/10 இன்று வரை சிறப்பாக நடைபெற்று பல்வேறு இடங்களில் குப்பை குளமாக இருந்த குப்பை மேடுகள் அகற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய பகுதியாக பொருட்களாக மாற்றியமைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் மற்றும் விழிப்புணர்வு வழங்குவதற்கு போட்டிகளில் கலந்து கொண்டு பங்கு பெற்ற பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் அவர் செய்த சேவையை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக இங்கு ராஜபாளையம் நகர்மன்ற தலைவர் அவர்களை பாராட்டி பரிசு பொருட்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்குவதற்கு வந்துள்ளார்கள். அவர்களை வருக என ராஜபாளையம் நகராட்சி அலுவலர் சார்பாக வரவேற்கிறோம். மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்கள் மற்றும் நகராட்சி ஆணையாளர் அவர்கள், செயற்பொறியாளர் அவர்கள், நகர்நல ஆளுநர் ஆகியோரை வருக என வரவேற்கிறோம். வருவாய் அலுவலர், மேலாளர், கணக்கர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். மற்றும் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்கும் ராஜபாளையம் நகராட்சி சுகாதார பிரிவு சார்பாக அனைவரையும் வருவதாக வரவேற்கிறோம். மேலும் சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார பணி மேற்பார்வையாளர்கள், ஏவிஎம் சர்வீஸ் நிறுவனத்தின் பணியாளர்கள், மேற்பார்வையாளர்கள், தூய்மை திட்ட பணியாளர்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் அவர்களை வருவதாக வரவேற்கிறோம். சிறப்பாக போட்டியில் பங்கெடுத்து பரிசு பெறுவதற்கு வந்துள்ள மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் தாய் தந்தையர்கள், வாழ்த்து பாடல் பாடிய நகராட்சி தூய்மை திட்ட பணியாளர்கள், அலுவலக ஓட்டுநர்கள், அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அனைத்து நிலை பணியாளர்கள், பொதுமக்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். இந்த தூய்மை திருவிழா ஆனது இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் கொண்டாடப்படுகிறது. நாம் பொதுமக்களாக நாமும் அலுவலக நாமும் கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டாமல் குப்பைகளை மறுசுழற்சி கொள்வதற்கு ஏதுவாக மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து கொடுத்து சுகாதார கழிப்பிடங்கள் அல்லது தனிநபர் கழிப்பிடங்களை பயன்படுத்தி இந்த நகர் சுகாதாரமான பகுதியாகவும் ஆரோக்கியமான பகுதியாகவும் வாழ்வதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். கழிப்பதில்லை என்றும் சிரித்த மூன்றம் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது நகராட்சி ஆணையாளர்
அடுத்ததாக நமது நகராட்சி ஆணையாளர் அவர்களை வரவேற்பு பேசும்படி அனுப்புகிறார். தலைவர் அவர்களை நமது நாகமன்ற நகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு அவர் குடும்ப கௌரவிப்பார்கள். அடுத்தது பொறியாளர் அவர்களை கௌரவிப்பார்கள். அந்த நாகமன்ற தலைவர் அவர்கள் நகராட்சி ஆளுநரை கௌரவிப்பார்கள். அடுத்ததாக சுப்ராயாளர்கள் கௌரவப்படுத்துகிறார்கள். முதலாவதாக பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயலலிதா அவர்கள் கென்னடி அவர்களை கவனிப்பார்கள். 39வது நாடாளுமன்ற உறுப்பினர் அது 38வது உறுப்பினர் சங்கரேஷ் அவர்களை கருணாநிதி அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அடுத்த 48வது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அடுத்த சங்கரேஷ் அவர்கள் நமது 26வது நாடாளுமன்ற உறுப்பினர் மாரியப்பன் அவர்கள் அந்த 17வது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணி அவர்கள் நமது அனிமேட்டர் ஒன்றாம் அவர்கள் அந்த 5வது உறுப்பினர் மல்லிகா அவர்கள் அது 16வது உறுப்பினர் ஜெயசுதா அவர்கள் ராஜவாணி சார் அவர்கள் தூய்மை சேவை 2024 வரவேற்புக்கு அனைவரும் வருபவர்களுக்கு நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் நிருபர்கள் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நமது ஊரில் நல்ல பணியில் பணியாளரை ஆரம்பித்து இதுவரை நல்ல பணிபுரிந்த பணியாளர்கள் அனைவருக்கும் பாராட்டுவதாக என்பதை அனுமதி அளித்ததற்கும் நகர்மன்ற தலைவர்களுக்கும் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நன்றி ஐயா. தேடல்களை தேடி திரிந்து வழிகாட்டிகளின் தோழமை கொண்டு போட்டி எனும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி நம்மை வழிநடத்தி செல்லும் மதிப்பிற்குரிய நகர்நல அலுவலர் டாக்டர் திருமதி பரிதாவாணி அவர்களை திட்ட விளக்கோடு அளிக்க பணியுடன் வரவேற்கிறோம். நான் டாக்டர் பரிதாவாணி. நான் வந்து MHOவா சார்ஜஸ் எடுத்து ரெண்டு மாதம் ஆகுது. முக்கியமாக வந்து இந்த ப்ரோக்ராம் தூய்மையே சேவை, அதர்வைஸ் வந்து இது ஸ்வச்ச ஈ சேவா, ஹிந்தி வேர்டு அது ஸ்வச்சதா ஹி சேவா. ஸ்வச்சதா ஹி சேவா தான் தூய்மையே சேவைங்கிற மீனிங் அதுக்கு.
அதாவது சேவைனா என்னன்னா கிளீனா இருக்கிறது, நம்ம பர்சனல் கிளீனினஸ் அண்ட் நம்ம சுற்றி இருக்கிற இடத்த கிளீனா வச்சுக்கிறது. நம்ம இருக்கிற நகர்ப்புறம் இல்ல நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த கிளீனா வச்சுட்டாலே அது வந்து ஒரு சேவைன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பப்ளிக் ஹெல்த்ல பாத்தீங்கன்னா 2014 ஸ்வச் பாரத் மிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து 1.0. அதுக்கடுத்து 2014 இருந்து 2019 வரைக்கும் அது 1.0 தான் இருந்தது. அதுக்கடுத்து ஸ்வச் பாரத் மிஷன் 2.0 2019 திருப்பி வந்து ரெனுவல் பண்ற மாதிரி புதுப்பிச்சாங்க. இப்போ 10 வருஷம் ஸ்வச் பாரத் மிஷன் வந்து ஒரு நேஷனல் ப்ரோக்ராம். 10 வருஷம் கம்ப்ளீஷன் ஆனதுல அது வந்து இப்போ 10 இயர்ஸ் கம்ப்ளீஷன் ஆனதை நம்ம வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கொண்டாடுறோம். காந்தி பிறந்த நாள் இன்னைக்கு அக்டோபர் 2. ஆக்சுவலா ஸ்வச் பாரத் மிஷன் வந்து 2014 அக்டோபர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்வச் பாரத்னா சுத்தமான பாரதம், அதான் அதுக்கு மீனிங். இப்போ அதே மாதிரி ஸ்வச்சதா ஹி சேவா அப்படின்னா சுத்தமான நகரத்தை நம்ம பாதுகாக்கிறது, நாம பர்சனலா சுத்தமா இருக்கிறது, நம்மளோட சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கிறது, சானிடேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு முனிசிபாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மெயின்டைன் பண்றதுக்காக தான் இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு 2 வாரம் ஒரு நினைவு நாளா நம்ம அதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு அக்டோபர் 2 10 இயர்ஸ் செலிப்ரேஷன் இதோட வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ப்ரோக்ராமை 10 வருஷம் நம்ம ப்ராப்பரா வழி நடத்தி கொண்டு வந்து அதை வந்து ஒரு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா அது எவ்வளவு மிக சிறப்பானது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சுத்தத்துக்கு நாம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சானிடேஷன் அதர்வைஸ் சுகாதாரம், அதர்வைஸ் சுத்தம் எல்லாம் ஒண்ணுதான். ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும்னா சானிடேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக் ஹெல்த்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதனாலதான் சுத்தம் சுகாதாரம் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சுத்தமும் சுகாதாரமும் இருக்கிற இடத்துல என்ன வராதுன்னா நோய்கள் வராது. இதை வந்து நம்ம அடிப்படையிலே ஸ்கூல் சில்ட்ரன்ல இருந்து ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஒவ்வொரு ஸ்கூலா போய் ஒரு அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு காம்படிஷன் வச்சு அவங்களுக்குள்ளேயே இதை நல்லா டெவலப் பண்றதுக்கு சானிடேஷனா என்ன, ஹெல்த்னா என்ன, பப்ளிக் ஹெல்த் சம்பந்தமா என்னென்ன நம்ம செய்யறோம், பிராக்டிக்கலி என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ன்றது வந்து அவங்களோட மனசுல அந்த ஒரு பிஞ்சு வயசுலேயே நம்ம அதை வந்து என்ன பண்றோம் விதைக்கிறோம். அது வந்து போக 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 அவங்க வந்து அவங்களோட குடும்பம் மட்டும் இல்லாம ஒரு கம்யூனிட்டி, ஒரு சொசைட்டி, ஒரு சிட்டி இல்ல ஒரு பெரிய லெவல்ல அது வந்து ரீச் ஆகும். இது அல்டிமேட்டா என்ன பண்றோம்னா நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றோம். ஸோ அது சம்பந்தமா நம்ம நிறைய காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணோம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரேலி கண்டக்ட் பண்ணோம், ரங்கோலி கண்டக்ட் பண்ணோம். ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து வேஸ்ட் டு ஆர்ட், வேஸ்ட் டு வெல்த் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணோம். அதை தவிர வந்து ஜென்ரலாக ஒரு ஜிபி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல மாஸ் கிளீனிங் பண்ணியிருக்கிறோம். அவேர்னஸ் எங்களால முடிஞ்சளவு கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும் ஒரு 4 இடத்துல கூத்து நடந்தது. ஸோ அதுவும் வந்து பேசிக்கலி எதுக்கு அப்படின்னா சுத்தமாக ஏன் இருக்கணும், ஓப்பன் டிஃபிகேஷனை நம்ம ஏன் ப்ரிவென்ட் பண்ணணும், நம்மளோட நகரத்தை நம்மளே எப்படி சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு பற்றி அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் எங்கள் பப்ளிக் ஹெல்த் சைடில் எங்கள் பணிகளை சிறப்பாக செஞ்சுருக்கோம்னு நம்புகிறோம். உங்களோட கோஆப்ரேஷனுக்கு மிக்க நன்றி. கவுன்சிலர்ஸ், மேடம், சார் எல்லாருக்கும் மிக்க நன்றி. இதுக்கு வந்து சரியாக வழி நடத்தி கொடுத்து எங்களுக்கு கரெக்டான ஒரு இதில் கொண்டு போன எங்களோட கமிஷனர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எது கேட்டாலும் எந்த ப்ரோக்ராம் எது கேட்டாலுமே எங்களை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான நல்ல சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறார் எங்கள் கமிஷனர் சார். சேர்மன் மேடம், மேடம் மிக்க நன்றி. மேடம் வந்து எங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் இது வந்து பர்சனலாகவும் வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஆஸ் லேடிஸ் எங்களுக்கு வந்து இங்கே we feel very safe and secure மேடம் கிட்ட. அதுக்காகவும் மேடம்க்கு மிக்க நன்றி வேணும். மென்மேலும் வந்து நம்ம இந்த பப்ளிக் ஹெல்த்தை நல்ல விதத்தில் கொண்டு போகணுன்ற ஆசை எனக்கு இருக்கு.
பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த நேரம் வரைக்கும் வேலை பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆனால் வேலை செஞ்சாங்க. சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா செஞ்சு கொடுக்கறதுக்கும் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ரைமா ஸ்கூல் நவபாரத் பஞ்சாபாத் இந்த ஸ்கூல் பிரின்சிபல்ஸ், ஹெட்மிஸ்ட்ரஸ், ஹெட் மாஸ்டர் அண்ட் டீச்சர்ஸுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. சிறப்பாக உரை அமைத்தமைக்கு நன்றி மேடம். அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் மகிழவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவுபவரும் ஏழை எளிய மக்களுக்கு ஏரியாய் வாழ வழி தெரியாமல் தடுமாறும் மக்களுக்கு தோழியாய் நித்தமும் கடமையுணர்வுடன் பணியாற்றும் நம் மதிப்பிற்குரிய நகர்மன்ற தலைவர் அவர்களை சிறப்புரையாற்ற பணியுடன் வரவேற்கிறோம். இருக்கும் துணைத் தலைவர் திருமதி கல்பனா பந்தேவல் அம்மா அவர்களை வரவேற்புடன் அழைக்கிறோம். தூய்மையே சேவை தூய்மை தூதுவர்களான பாராட்டுவிழா நிகழ்ச்சியில் தூய்மை தூதுவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்புரை செய்ய காத்திருக்கும் நகர்மன்ற தலைவர் பவித்ரா சார் அவர்களுக்கும், நகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும், இன்ஜினியர் சார் அவர்களுக்கும், நகர்நல அலுவலர் அவர்களுக்கும், துப்புரவு அலுவலர் அவர்களுக்கும், அனைத்து நகர்மன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், அனைத்து நகராட்சி அலுவலருக்கும், அனைத்து துப்புரவு பணியாளர்கள் என காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். சிறப்பாக தூய்மை பணியாற்றி துப்புரவு பணியாளர் அனைவர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக செயல்படுத்தும் இந்த குழந்தை செல்வங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். நகராட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் சிறப்பாக காட்டுவோம். இந்திய தூய்மை திருநாள் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக வந்து ஆணையாளர் அவர்களுக்கும், இஇ சார் அவர்களுக்கும், எம்ஹெச்ஓ அவர்களுக்கும், எஸ்ஓ சார் அவர்களுக்கும், துணைத் தலைவி அவர்களுக்கும் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் என்னுடன் ஒத்துழைப்பு தந்து ஒரு சகோதரத்துவமாக வந்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதுபோக அலுவலர்கள் மத்தியில் சொல்லணும் அப்படின்னா நல்ல சப்போர்ட் எங்களுக்கு ஆக்சுவலாக அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து பிரித்து பார்க்கவே முடியாது. எனக்கு கவுன்சிலர்ஸ் வேணும், ஆஃபீஸர்ஸ் வேணும். இது வந்து ஒரு குடும்பம் மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை இது ஒரு 5 வருஷம் தான் நீடிக்கும். நம்மளோட நிலைப்பு வந்து ஒரு 5 வருஷம் தான் இருந்தாலும் அந்த 5 வருஷத்துக்குள்ள வந்து நாங்கள் என்ன சிறப்பாக பண்ணியிருக்கோம், எங்கள் கவுன்சிலர் சைடில் என்ன உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், இல்லை உங்கள் சைடில் இருந்து எங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். அந்த விதத்தில் பார்க்குறப்ப வந்து உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வந்து எனக்கு நிறையாவே இருக்குது. அது போக இங்கே பணியாற்றக்கூடிய எல்லாருக்கும் வந்து நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தைரியமாக வேலை பாருங்க, யாருக்கும் எதுக்கும் பயப்படாதீங்க. அந்த ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். நம்ம பயந்து வாழ்றதுக்காக நம்ம இங்கே இல்லை, நம்ம பயந்து வாழணுங்கிறதுக்காக நம்ம இங்கே வரல. நம்ம தைரியமாக அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். என்னைக்குமே வந்து ஒரு விஷயத்தில் அப்படியே வந்து டவுன் ஆகி இருக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நம்ம பிரச்சனை வரதுக்கு எதுக்கும் வந்து சோர்வாகக்கூடாது. பிரச்சனை வந்தாலும் நம்ம யாருங்கிற நம்ம கெப்பாசிட்டி என்னங்கிறது வந்து கண்டிப்பாக அப்போ தான் வெளியே வரும். அது வரைக்கும் நம்ம யாருமே தெரியாதுன்னு தான் நினைப்பாங்க. நான் வந்த புதுசில் சரி இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எவ்வளோ அடிகள் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இங்கே நிற்கிறோம். எடுத்தவங்களாம் வந்து இங்கே நின்று எவ்வளோ தைரியம் ஆகிட்டேன்னு தான் சொல்ல முடியாது. வந்து நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற பேச்செல்லாம் வந்துச்சு. பட் அது இருந்துமே தாண்டி எனக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம நிர்வாகம் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காரணம் தைரியம் மட்டும்தான் நான் சொல்றேன். அது குறிப்பாக பெண்களுக்கு வந்து நிறையவே இருக்கணும், திமிராக தான் இருக்கணும். நிறைய பேர் வந்து திமிருன்னு சொல்லுவாங்க. நம்ம டிகிரி
சிறப்பாக வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நகராட்சி சார்பில் ஒரு பாராட்டு விழா கண்டிப்பாக நடக்க போகுது. அதுக்கு கமிஷனர் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு தரணும். இன்னொன்று துப்புரவு பணியாளர்கள் பற்றி பேசணும் அப்படின்னா அவங்க இல்லை அப்படின்னா இந்த ஊரே சிறப்பான ஊராக இருக்காது. அவங்க என்னைக்குமே நான் தலை வணங்குவேன். ஏன்னா அவங்க வேலையை நம்ம எடுத்து பண்ணவே முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு என்னைக்கும் நான் ஒரு ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுப்பேன். அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது தாராளமாக நீங்கள் பேசலாம். யோசிக்கவே யோசிக்காதீங்க. மேடம் பார்க்க முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் எங்கள் வீட்டுக்கே இருந்தாலும் சரி நீங்கள் வரலாம். உங்களோட பிரச்சனைகள் என்கிட்ட பேசலாம். என்னால் நான் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் செய்வேன். இன்னொன்று எங்கள் குழந்தைங்களுக்கு மேம் சொன்ன மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து நம்ம துப்புரவு என்னங்கிறது கற்றுக் கொடுத்தாதான் அது வளர வளர அவங்களுக்கா ஒரு கான்சியஸ் வரும். குப்பை நம்ம இங்கே போடக்கூடாது, செய்யக்கூடாது. இன்னொரு விஷயம், காரில் கூட்டிகிட்டு போகிறப்ப கூட விண்டோ ஓப்பன் பண்ணி நீங்கள் வெளியே தூக்கி போட அந்த பழக்கத்தை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதை பார்த்து தான் குழந்தைங்களும் அதை பண்ணுறாங்க. வெளியே போடுறதுக்கு அது ஒன்றும் குப்பை தொட்டியும் கிடையாது. நம்ம வீடு எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம நாடும். அதனால் கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கணும். இந்த குழந்தைங்களுக்கு அந்த விஷயத்தை கண்டிப்பாக எடுத்து நம்ம சொன்னாதான் வளர வளர அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். இப்போ என்னோட காரில் நிறைய நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நிறைய ஏதாவது குப்பை கண்டிப்பாக இருக்கும். பட் அது வெளியே எடுத்து போடக்கூடாது. பிளாஸ்டிக் முக்கியமாக வாட்டர் குடிச்சிட்டு பிளாஸ்டிக் போடக்கூடாதுன்றதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எங்கள் டீம்லேயும் நான் சொல்லுவேன். ஸோ அதை எப்பவுமே கார்க்குள்ள தான் குப்பை இருக்கும், வெளியே போட மாட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் டஸ்ட்பின் இருக்கும். ஸோ அந்த பழக்கத்தையும் நீங்கள் குழந்தைங்களுக்கு மத்தியில் கொண்டு வாங்க. சின்ன வயசில் என்ன விளைவிக்கிறோமோ அதுதான் வளர வளர அதோட குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சரும் நல்லா இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண ஆஃபீஸ் சைடில் நம்ம அலுவலக சார்பாக எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்புரை வாங்குறாங்க. பிரைஸ் கிவிங்ன்றது நம்ம நாமளே முதல்ல மதிக்க சப்போர்ட் பண்ண மேடம்லேருந்து ஆரம்பிக்கிறோம். சேமன் மேடம்லேருந்து ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணாங்களோ, ஊக்குவிச்சாங்க, எங்களுக்கு அறிவுரை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சேர்மன் அண்ட் கமிஷனர் சார், அதோட 2 வைஸ் சேர்மன் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். அவங்களோட அறிவுரைகள், அவங்களோட வழிநடத்தலுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். உண்மையிலே சப்போர்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருமே நாங்கள் கவனிக்கிறோம். தேங்க்யூ. நான் நகராட்சி ஆணையாளர் போகிறது. அடுத்ததாக நார்மல் தலைவர் அவர்கள் அடுத்த வருவாய் அலுவலர் நார்மல் தலைவர் அவர்கள் வருவாய் அலுவலர் திரு முத்தரசு அவர்கள் Ada suara sekian sangat, sangat. Ada narasi mulia, ada.
Yes, Bhagwan Raja. அந்த ஆர்த்தி பரமசிவம் கே காளிமுத்து கே காளிமுத்து பி ரமேஷ்குமார் எஸ் சஞ்சீவி அந்த எஸ் சஞ்சீவி அந்த முருகன் எஸ் கிருஷ்ணா மோகன் நார்மன்ற தலைவர் அவர்கள் அது பி முனிசாமி அது எம் விஜயகுமார் எம் முருகன் எம் வேல்முருகன் அந்த பி பிரசாத் ஏ ஆனந்த சங்கர் எஸ் விஸ்வநாதன் அது எம் ராஜா மணிகண்டன் எம் சம்பத் ராஜ் டி ஹரிஹரசுதன் அடுத்ததாக தூய்மை இயக்கத்தை பற்றிய மேற்பார்வையாளர் முருகேஸ்வரி சபரிஷ்குமார் தம்பி சபரிஷ்குமார் செல்வன் பாரு சூப்பர் அந்த செல்வி கிருத்திகா கணேஷ் நந்தர் அது செல்வன் அனிமுத்து அது செல்வன் அனிமுத்து செல்வி எஸ் சுஜித் கஜித் கஜினி எஸ் சுமித் தேவி அம்மா பாரு கரீம் ராஜான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்
பிரதீப் ராஜா இரண்டாவது.
இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அப்படியே जी महालक्ष्मी जी इंद्राणी कृष्णवेणी के मूललक्ष्मी बी वसंतलक्ष्मी पांड्या தூய்மை திருநாள் இந்திய தேசம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி நமது நகராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த பணியாளர்கள் அலுவலர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி அவர்களை கௌரவப்படுத்திய நமது நகராட்சி தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் நமது அன்புக்குரிய ஆணையாளர் அவர்களுக்கும் நகர அவர்களுக்கும் துப்புரவு அலுவலர்களுக்கும் மற்றும் நமது செயற்பொறியாளர் சுரேஷார் அவர்களுக்கும் நகராட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது நகரில் சிறப்பாக தூய்மை பணிகள் செய்து வரும் ஏவிஎம் நிறுவனம் மற்றும் நமது நகராட்சி தூய்மை பணியாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது நகராட்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து பள்ளிகள், ராம்கோன் நிறுவனம், மதிய சூப்பர் மார்க்கெட் மற்றும் தண்டார்பட்ட அனைவருக்கும் நகராட்சியின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜபாளையம் நகராட்சி சார்பாக இந்திய தூய்மை திருநாள் இந்த நல்ல நிகழ்ச்சியில் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்களோட பணிகளை வந்து பாராட்டி நாங்கள் சான்றிதழ்லாம் வழங்கி குழந்தைகளுக்கும் இந்த விஷயம் போய் சேரணுங்கிறதுக்காக ஸ்கூல்லாம் போய் அவங்களுக்காக ஒரு துப்புரவு விழிப்புணர்வு கொடுத்து அவங்க அதில் வந்து வேஸ்ட் டு ஆர்ட்டுங்கிற மாதிரி அதை செஞ்சு அதுக்கான ஒரு பாராட்டுகளையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி இது. ஆக்சுவலாக உலகத்துக்கே வந்து ஊருக்கே வந்து ரொம்ப
தூய்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் சிறப்பாக அமைச்சு கொடுத்த எங்கள் கமிஷனர் சாராக இருக்கட்டும், எம்ஹெச்ஓ மேமாக இருக்கட்டும், இஇ சாராக இருக்கட்டும், எஸ்ஓ சாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்வேன். தேங்க்யூ. கட்சியில் எனது நகரம் எனது பெருமை இந்தியாவின் தூய்மை திருநாள் 17/9 2 நடைபெற்றது. இதில் பள்ளி குழந்தைகள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் நல்ல பணிபுரிந்தவர்களுக்கு நகர்மன்ற தலைவர் தலைமையில் பரிசுகள் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. வணக்கம். மிஷன் அடிப்படையாக வச்சு 2 அக்டோபர் 2014 ஆரம்பித்த இந்த ஸ்வச் பாரத் மிஷன் 1.0 வந்து இப்போ 10 வருஷம் முடியறதுனால இது வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது வந்து தூய்மையே சேவை 2024 தலைப்பில் ஸ்வச்சதா ஹி சேவா அப்படின்ற இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி நம்ம விழிப்புணர்வு சானிடேஷன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிகார்டிங்காக நிறைய விழிப்புணர்வு பண்ணி இந்த ப்ரோக்ராமை சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஒன்று இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆனதுக்கு எங்கள் சேர்மன் மேடம், எங்கள் கமிஷனர் சார், எங்க கூட இருந்த எங்கள் எஸ்ஐஸ், அப்புறம் எஸ்ஓ எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக வந்து சானிட்டரி ஒர்க்கர்ஸோட பங்கு இதில் அலாதியாக இருந்தது. ஸ்கூல் டீச்சர்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மிக்க நன்றி. வைங்க மூலையில் வைங்க. நகர்நல அலுவலர் சரிங்க. 500 ரூபா கொடுத்தா என்ன அப்படியே என்ன ஒரு ஃபோட்டோ நானும் அதில் ஒரு முன்னாடி உட்காந்து முன்னாடி உட்காந்து சிரிக்க மாட்டேன்.
செல்போன் வந்து